ராதியா அவர்களுக்கு மகனாக பண்ணணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் சொன்னேன் கார்த்திட்ட, மேனேஜர்கிட்ட, நான் மகனாக பண்ணுறது அவங்களுக்கு ஓகேவான்னு கேளுங்க. ஏன்னா நம்மளுக்கு இன்ஃபினிட்டிவ் ஹெட்டு, அது எங்கே போய் முடியுதுன்னே தெரியாது. இன்ஃபினிட்டிவ் அது எங்கே போய் தெரியுது. அவர் எனக்கு மகனா, அவர் 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 எனக்கு மூத்தவளையா அப்படின்னு ஏதாவது கேட்டுருவாங்களோ அப்படின்னு நான் பயந்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் என்னை அதை பார்த்தெல்லாம் ஒன்றும் பேசலை, அது மாதிரி ஒன்றும் கேட்கல. அவங்க ப்ரொஃபஷனில் அவங்களோட ஆக்டிங்லேயே இருந்தாங்க. அதில் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் இருக்கும்போது வித்து மேக்கப் 7 o'clock சூரிய, வித்து மேக்கப் 6:30. மேனேஜர் ஃபோன் பண்ணுறது, சார் வித்து மேக்கப் 6:30, சார் வித்து மேக்கப் 7 o'clock அப்படிம்பாங்க. அங்கேருந்து நம்ம வரணும். ஆனால் ராதியா மேடம் வந்தாங்கன்னா அவங்க மேக்கப்புக்கு 3 மணி நேரம் ஆகும்ல, அப்போ தானே காம்படிஷன் ஆரம்பிக்கும். அப்போ 11 மணிக்கு வாங்கம்பாங்க. நான் கேரவனில் கற்றுவேன், வாழ்க ராதியா, வாழ்க ராதியா, வாழ்க ராதியா. ஏன்னா இவங்க வந்து 11 மணி தானே ஆகும், நம்ம 10 மணிக்கு போனால் போதும்ல. இன்றைக்கி ராதியா மேடம் ஊருக்கு போயிட்டாங்கன்னா திக்குனாயிரும், ஐயோ வித்து மேக்கப் 6:30. இந்த தாய் கிழவியில் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் மேடம், எதுவும் இதை பற்றி ஓப்பனாக சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா என்னோட அன்பு மிகப்பெரிய அன்பான ஆள். சிங்கப்பிள்ளை நீ கதை சொல்கிற, எப்போ வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற. நான் ஜானகிராமன்லேருந்து வேலை பார்க்குற எங்கள் சரத்குமார் சார் வந்து சொன்னார், அவர்கிட்ட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன சொன்னார், அவரை நீங்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது நான் தான் அவரை அப்படி இடுப்பில் வச்சு அப்படி தூக்கி சேரிங் கிராஸ் ஹோட்டலில் அன்றைக்கி இரவு சொன்னேன். நான் நீங்கள் கட்சி ஆரம்பிங்க சார், நீங்கள் பாருங்கள் ஒரு கட்சி தலைவராகவே நான் அன்றைக்கி சொன்னேன். நான் ஹவாலியான்னு ஒரு சாங் நடந்துச்சு, அதில் ஆக்சிடெண்ட் ஆகி அவர் கோவா ஷூட்டிங் வர முடியாமல் போச்சு. அசிஸ்டன்ட் கேமராமேனாக இருந்தார். ஸோ எனக்கும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பந்தம் இருக்குது. அவர் வந்து நீ அவ்வளோ நேசிப்பார். அவரே சொல்லிட்டு போயிட்டார், நீ கமல்ஹாசனை ரசிகராக நடிச்சிருக்கேன்னு. ராதியா மேடமோட மேக்கப் மேன் தான் எனக்கு வந்து ஒரு கமல்ஹாசன் மாதிரி ஒரு டாட்டு வந்து இப்படி குத்தி ஒரு டாட்டு குத்திருந்தாங்க. அந்த டாட்டு வந்து நீங்கள் 27ஆம் தேதியிலேருந்து நீங்கள் பாருங்கள்.